அடுத்தது நலகோபன். அவருடைய சாபம் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, ராவணனை கொஞ்ச காலம் எச்சரிக்கையோட இருப்பதற்கு மிக காரணமாக இருந்துச்சு. சரி, நீலியினுடைய சாபம் கோவலனை கொல்ல மட்டும் செய்யல, அடுத்து அந்த கோவலன் கடவுளோட ஐக்கியமாகிறதுக்கும் அவனோட சேர்ந்து கண்ணகியும் ஐக்கியமாவதற்கும் வீடு பேரை அடைவதற்கும் இந்த நீலியின் சாபம் தான் உதவுச்சு. அப்ப பாருங்க, இதெல்லாம் பார்க்கிற போது நம்மளுக்கு என்ன தோன்றுறது அப்படின்னா, இந்த பூ உலகத்துல நாம செயல் வழியிலையோ பிறப்பின் வழியிலோ ஏதோ ஒரு பாவம் செஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, பாவம் சாபமா மாறி நம்மளை தீண்டுதுன்னு வச்சுக்கோங்க. ஆன்மீகத்துல அதற்கு சில வழிமுறைகளையும் வச்சிருக்காங்க. அதுல இருந்து நம்ம மீள்றதுக்கு சில வழிமுறைகளையும் வச்சிருக்காங்க. அந்த வழிமுறைகளை செயல்படுத்தக்கூடியவர்கள் தான் சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், மகான்கள் அப்படின்னு சொல்றோம்.